வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிடாக்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு காம்பனண்ட்டை வந்து எப்படி ஈஸியாக வந்து டிசைன் பண்றது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பத்தி நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதனால நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆஃப்டர் 3 மந்த், அதாவது 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்க இந்த கோர்ஸ் வீடியோ ஒன்றும் மிஸ் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய காம்பனண்ட்டை சாலிடாக்ஸ்ல கொடுத்தாலுமே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டிசைன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள வந்து என்டர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சாலிடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட், செகண்ட் ஒன் வந்து அசம்பிளி, தேர்ட் ஒன் வந்து டிராயிங். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். பார்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு காம்போனன்ட் வந்து டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா, பார்ட்குள்ள போய் தான் நீங்க வந்து வரைய முடியும். அதாவது ஒரு எலிப்ஸா இருக்கலாம், ட்ரையாங்கிளா இருக்கலாம், சர்க்கிளா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி டூல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்து இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு காம்போனன்ட் வந்து வரைய போறீங்க அப்படின்னா, அது வந்து பார்ட்குள்ள போய் ஈஸியா வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்ப நீங்க வரைஞ்ச காம்போனன்ட் வந்து அசெம்பிள் பண்ண போறீங்க அப்படின்னா, 2வது காம்போனன்ட் அசெம்பிளி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அதுக்குள்ள போய் தான் நீங்க அசெம்பிள் பண்ணுவீங்க. ஸோ இந்த அசெம்பிளி கமாண்ட நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தரலாம். எக்ஸாம்பிள் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்குள்ள போறீங்க. பார்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, நீங்க நெட் தனியா, போல்ட் தனியா தான் டிசைன் பண்ண முடியும். 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வந்து டிசைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்க வந்து நெட் தனியா வந்து டிசைன் பண்றீங்க, போல்ட் தனியா வந்து டிசைன் பண்றீங்க. இது 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிள் பண்ணி பார்க்கணும். இந்த நெட்டுக்கு ஏத்த மாரி தான் போல்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோமா? இதுல இருக்க த்ரெட் தான் இதுக்குள்ளேயே இருக்கா? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ நீங்க அனலைஸ் பண்ண பார்த்து உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, அது அசெம்பிள் ஆகுமா? அசெம்பிள் பண்ணி பார்க்கலாமா? அப்படின்றது வந்து நம்ம அசெம்பிள் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி கமாண்ட். ஸோ நீங்க தனித்தனியா வரைஞ்ச நெட் தனியா வரைஞ்சது, போல்ட் தனியா வரைஞ்சது 2த்தையுமே எடுத்துட்டு போய் அசெம்பிளி கமாண்ட்குள்ள உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு, 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டுக்குள்ள போல்ட வந்து டைப் பண்ணி பார்க்கணும். ஸோ கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வரைஞ்சது கரெக்ட்ன்னு அர்த்தம். ஸோ இன்சர்ட் ஆகல அப்படின்னா, அது வந்து தப்புன்னு அர்த்தம். ஸோ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்ல பண்ணியிருக்கக்கூடிய டிராயிங்ஸ் எடுத்துட்டு போய் அசெம்பிள் பண்ணி பார்க்கறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி கமாண்ட். சம்மந்தமே இல்லாம இங்க என்ன ப்ரோ டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. டிராயிங் பண்றதா பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன இங்க டிராயிங் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட் வந்து வரைஞ்சிட்டீங்க. ஒரு காம்போனன்ட் நீங்க வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நெறைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டாப் வியூ தனியா இருக்கும், ஃப்ரண்ட் வியூ தனியா இருக்கும், ரைட் சைடு வியூ தனியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒவ்வொரு வியூல இருந்து உங்க டிராயிங் பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்றீங்க. அதாவது உங்களுடைய கஸ்டமர், இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு டிராயிங் கேட்கறாரு. அத நீங்க வந்து டிரா பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க சிஸ்டமோட எடுத்துட்டு போய் காமிக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிராயிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போய் நீங்க வரைஞ்சிருக்க டிராயிங், அதாவது ஒரு காம்போனன்ட்ட ரைட் சைடுல இப்படிதான் இருக்கும், டாப் வியூல இப்படிதான் இருக்கும், ஃப்ரண்ட் வியூல இப்படிதான் இருக்கும், 3D வியூல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னும் 4 பாகமா பிரிச்சு ஒரே ஷீட்ல வச்சிடலாம். ஸோ அது வந்து A2 ஷீட்டு, A3 ஷீட்டு, A4 ஷீட் அப்படின்னு சொல்லி நிறையா ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. ஸோ எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் எடுத்துட்டு போய் டிராயிங்ஸை வந்து பின் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3த்துக்கான ஆப்ஷன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்குள்ள தான் வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்க பார்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்ப இங்க ஸ்கெட்ச் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு 2 கமாண்ட பத்தி இப்ப பார்க்கலாம். ஸ்கெட்ச் அப்படின்றது நீங்க வரையக்கூடிய 2D டயகிராம்ஸ். ஃபியூச்சர் அப்படின்றது அந்த 2Dய வந்து 3Dயா கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க சாலிட்வொர்க்ஸ்ல இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே ரைட் சைட் கார்னர் வந்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஜிஎஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம வரையக்கூடிய டிராயிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர், அதாவது எம்எம்ல தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிராயிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிராயிங் பார்க்க போறோம் அப்படின்னா, லைன் கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு லைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லைன் வந்து இருக்கு. நார்மல் லைன், சென்டர் லைன், மிட் பாயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த பிளேனை வந்து வரைய போறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி நார்மல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு லைன், நார்மல் லைன். இப்போ நார்மல் லைன் அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம். இப்போ நமக்கு இங்க சென்டரா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு டபுள் லைன் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஆரிஜின் பாயிண்ட். அதாவது நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேஜோட சென்டர் பாயிண்ட் வந்து அதுதான். ஸோ இப்போ நம்ம நார்மல் லைனை பத்தி பார்த்துடலாம். நார்மல் லைனா ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இங்க எடுத்து வரலாம், இப்படி போடலாம், இப்படி.
அதாவது நமக்கு என்ன மாதிரி ஷேப்புக்குனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைன் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? இப்போ நடுவுல ஏன் ப்ரோ இது வந்து ஒரு மாதிரி கிரே கலர்ல ஷேடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா, கிரே கலர்ல இருக்கு. சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, அது வந்து கிரே கலர்ல ஆகாது. இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, மேல ஷேடட் ஸ்கெட்ச் கலர்ஸ் அப்படின்னு கலர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க ஆன்ல வச்சு வரைங்க. அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் லைனு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் லைன் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் லைன் கமாண்ட். ஓகே. சென்ட்ரல் லைன் கமாண்ட பொறுத்த அளவுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலா ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, சென்ட்ரல் லைன் கமாண்ட் போட்டு நீங்க எவ்வளவு பெரிய டிராயிங் வரைஞ்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியா வரையறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு சென்ட்ரல் லைன் வந்து எப்படி வந்து ஈஸியா போடுறது அப்படின்றத மட்டும் நான் சொல்லி தரேன். சென்ட்ரல் லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹரிசாண்டலா வேணுமா, வெர்டிகலா வேணுமா, இல்ல நார்மலா நீங்க வரையணும்னா வரையலாம். இப்போ நான் வந்து ஹரிசாண்டல் கிளிக் பண்றேன். நான் வரையறது எல்லாமே ஹரிசாண்டலா மட்டும் தான் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிட்டு இன்ஃபினிட்டி லென்த் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சிடறேன். அதுக்கப்புறமா இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வெர்டிக்கல் அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ நான் இங்கே வச்சிடறேன். வச்சுட்டு அப்படின்னா இப்போ என்னுடைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து டயக்ராம்ஸ் வந்து போடலாம். லைன் கமாண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். கொடுக்கறதுக்கு சும்மா லைனை கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இன்னொன்று பண்ணலாம். இப்போ இதுவும் உங்களுக்கு சேம் லென்த் வேணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணி இந்த லைனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி இங்கே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷனில் ஒரு 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 50 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பண்ணி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் கிளிக் பண்ணி இதில் ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரா பண்ணி இந்த மாதிரி வந்து டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து நீங்கள் சாலிட்வொர்க்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே நாளைக்கு நிறைய கமாண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு கமாண்ட் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து நான் ஒரே ஒரு டிராயிங் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் 2Dல. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஓனா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி அதுக்கு வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுனா என்னன்னு பார்த்துக்கோம். மிட் பாயிண்ட் லைன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம இடத்துல வச்சு இப்படி கிளிக் பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் அது வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேட் ஆகும். புரியுதா? இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் லைன் நம்ம இங்கே டச் பண்ணுறோம் அப்படின்னா இதான் மிட் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ லைன் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ நம்ம டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ண போகிறோம். கன்வே பண்ணிட்டு அது வழியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படின்னா தான் சாலிட்வொர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக வர முடியும். ஸோ அப்படி வந்தீங்க அப்படின்னா டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லாவே இருக்கு இன்ஜினியரிங்ஸை பொறுத்தவரைக்கும். தேங்க்யூ கைஸ்.